பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியில் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை பார்க்கும்போது சங்கீதம் 118 அதிகாரத்தில் 6 வசனம் சாப்டர் 118 6 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்ல. மனுஷங்க நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, நமக்கு விரோதமாய் பேசும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருதுல்ல. ஐயோ, அவங்க என் குறித்து தப்பா பேசுறாங்களே, என் வாழ்க்கை குறித்து தப்பா பேசுறாங்களே, எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு சகாயம் செய்யற ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறாரு. அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? மனுஷன் அவங்க எனக்கு விரோதமா எழும்புகிறாங்களே, எனக்கு விரோதமா பேசுறாங்களே அப்படின்னு ஏன் பயப்படுற? ஆமென். ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமாய் எப்படி எழும்பினாலும் சரி, நம்மளுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பினாலும் இல்லை பிசாசின் கிரியைகளே வந்தாலும் நம்மை அணுகாது. ஏன் தெரியுமா? ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது, ஏசப்பா நம்ம பட்சத்தில் நிற்கும் போது மனுஷங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். ஒருவேளை நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மனுஷங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய போராட்டம் வருதா? ஐயோ, நான் வேலை நல்லா தான் பண்றேன், ஆனா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, நான் உன் பட்சத்துல இருக்கிற. அவங்க உங்களுக்கு விரோதமா என்ன திட்டம் போட்டாலும் சரி, அது வாய்க்காமல் போகும். ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. ஏசப்பா உங்க பட்சத்துல இருக்கிறாரு. ஐயோ, அவங்க எனக்கு விரோதமா செய்கிறாங்க, அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க அப்படின்னு எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது, ஏசப்பா எந்த அளவுக்கு உங்க கூட இருக்கிறாரோ, யாரும் உங்களால எதுவும் செய்யவே முடியாது. ஆமென். அந்த நம்பிக்கை இருக்கட்டும். ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. பாருங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமா என்ன திட்டம் போட்டாலும் சரி, உங்களுக்கு விரோதமா என்ன பேசினாலும் சரி, அது வாய்க்காம தான் போகும். ஆமென். அப்ப விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் காலை ஏஞ்சோனே உங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு தேங்காய் இருந்தா போதும், இல்ல ஒரு பச்சை மிளகாய் இருந்தா போதும், உடனடியே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பாஸ்டர், வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குது? பச்சை மிளகாய் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு சூனியம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அந்த சரீரத்தில் ஏதாவது பலவீனம் ஆனா கூட, ஐயோ அவங்க தான், கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும், அவங்க தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் பயப்படுற? ஏசப்பா உங்க பட்சத்துல இருக்கும்போது அவங்க எது செஞ்சாலும் உங்களை வாய்க்காமல் போகும். அந்த நம்பிக்கை உங்களோட இருக்குதா? ஆண்டு கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் பட்சத்துல இருக்கிறீங்க, நான் எதுக்கு பயப்படணும்? ஆமென். இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, சொல்லிக்கொண்டே இருக்கும் போதே ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துவின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மனுஷத்தின் கிரியைகளை கர்த்தர் அழைத்து போடுவார். ஆமென். எல்லாம் நம்பிக்கையோட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்க பட்சத்துல இருக்கிறீங்க. மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியும் சுவாமி? ஆமாப்பா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாங்க ஆண்டவர் நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவர் யார் இருந்தாலும் சரி அப்பா, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டு சுதரேசப்பா, மனுஷ விரோதமாய் வர்றாங்களே, அவங்க விரோதமாய் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட அப்பா நீங்க இருக்கிறீங்க என்று அவங்களுக்கு அந்த இசப்பா அந்த உணர்வை உண்டாக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்ப இதை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா மாம்சத்தின் கிரியைகள், எல்லா மாண்டு சோதர அன்று இசப்பா எல்லா மனுஷத்தின் கிரியைகள் சாம்பலாக்கும்படியா செபிக்கிறப்பா. நீர் அவங்க கூட இருந்து அப்பா, நீர் அசப்பா அவங்க பட்சத்துல இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை, அப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அப்ப ஒரு பெரிய நன்மைக்கான கர்த்தர் தேவனை கிருபை செய்ததுக்காக நன்றி. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாற்று மைப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.